ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. யாயா விருத்திர் மனசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோயோ ஜல்பஸ் சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனேஹே சம்யகாராதனம் தே. மணவாள மாமனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம். ஐப்பசி மாதம் என்கிற இந்த மாதமே ரொம்ப தலையான மாதம், உயர்ந்த மாதமாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார்களுக்குள்ளே முதலாழ்வார்கள் மூவரும் அவதரித்த முக்கியமான ஒரு மாதம் ஐப்பசி மாதம். அதே போல ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே ஆச்சாரியர்களுக்குள்ளே சரம ஆச்சாரியராக விளங்கக்கூடிய மணவாள மாமுனிகள், மேலும் பிரதம குருவாய் அமைந்திருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்கும் ஆச்சாரியராக விளங்கக்கூடிய பிரதமாச்சாரியன் என்னும் சொல்லக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் அவர் அவதரித்திருப்பதும் ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரம். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியரும் அவதரித்தார். 18 ரகசிய கிரந்தங்களையும் அருளி செய்து இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மருந்து போலே ரொம்ப ஆச்சரியமான அந்த நூலை அருளி செய்திருக்கிறார். இப்படி பல பெருமைகள் வாய்ந்திருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாசத்திலே தற்பொழுது நாம் மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாமுனிகளை பற்றி சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் அற்புதமாக மணவாள மாமுனிகள் நூற்றந்தாதி என்னும் நூலை அருளி செய்திருக்கிறார். அதிலே மணவாள மாமுனிகள் எப்படி ஆழ்வார்களிடத்தில் ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் திறத்திலே எப்படி ஈடுபட்டிருந்தார், முக்கியமாக யதிபதி சுவாமி ராமானுசரித்திரத்திலே எவ்வளவு ஈடுபட்டிருந்தார், எத்தனை பக்தியோடு பிரேமத்தோடு எப்போதும் ராமானுசரை தியானித்து கொண்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை எல்லாம் சாதிக்கிறார். அப்படி மணவாள மாமுனிகளை பற்றி சொல்லி கொண்டு வரும் பொழுது மாமுனிகள் விஷயமாக அவருடைய திருமேனி அழகை பல பாசுரங்களிலே விவரிக்கிறார். எப்போதும் மணவாள மாமுனிகளுடைய திருமேனி அழகை உள்ளத்தாலே நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை நோக்கும் அவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்று மணவாள மாமுனிகள் ஒரு ஆச்சாரியனுக்கு எது முக்கியமான ஒரு தன்மை என்றால் அவன் சிஷ்யனுடைய அந்த ஆத்ம ரக்ஷணம், சிஷ்யனாகிற ஜீவாத்மா ஓய்வு பெற வேண்டும் என்பதிலே நோக்குடையவனாக இருக்க வேண்டும். அதே போல சிஷ்யன் அவனுக்கு என்ன கடமை கர்த்தவியம் என்றால் ஆச்சாரியனுடைய சீர்மை பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருமேனி அழகை எப்போதும் சேவித்து அனுபவித்து பல்லாண்டு பாட வேண்டும். அவனுடைய திருமேனியை நன்கு ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு சிஷ்யனுக்கு உண்டு. அந்த திருமேனி அழகை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆகவே அந்த அழகினுடைய பெருமை முதல்ல மனசுல பட வேண்டுமே. அதற்காகவே இந்த சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் மணவாள மாமுனிகளுடைய அந்த திருமேனி அழகை இந்த பாசுரங்களிலே விவரித்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட பாசுரங்களுக்குள்ளே நாம் தற்பொழுது அனுபவிக்க வேண்டிய பாசுரம் மரமறியா யதிபதியை மறவாத வரயோகி அறமுறையும் முக்கோலும் அஞ்சலியும் திகழ் திருக்கை திறமறிந்து தினம் தினமும் சிந்தித்து தேறிய பின் அறமருகும் இப்புவியில் அடிக்கொதிப்பை அடைந்தோமே. இந்த சம்சாரமாகிற பூமி இருள் தருமா ஞாலம், இதிலே நமக்கு ஆசை அற்று போக வேண்டும், வைராக்கியம் ஏற்பட வேண்டும். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தாய்விட்டது, இனி இந்த சம்சாரத்துல பிறப்பு வேண்டாம். இருள் தருமா ஞாலத்தோடு நமக்கு தொடர்பே இருக்கக்கூடாது, உடல் தொடர்பு இனி ஏற்படக்கூடாது. இந்த உடலை விட்டு இனி அர்ச்சிராதி மதி கதி மார்க்கத்திலே சென்று ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரியனுக்கே எல்லா விதமான அடிமைகளையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்பட வேண்டும். அப்ப அங்கு ஆசை பெருக வேண்டும். இந்த லோகத்திலே நமக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டுமா? அது எப்படி ஏற்படுகிறது? இதோ மாமுனிகளுடைய திருமேனி அழகை நாம் அனுபவித்து விட்டால் இப்பேற்பட்ட மாமுனிகள் திருவடிகள் தான் நமக்கு வேண்டுமே தவிர உலகத்திலே மற்ற ஏதும் வேண்டாம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் பெரும் துன்பங்கள், பெரிய நரகத்துக்கு ஆஸ்பதமானவை, இதெல்லாம் அல்பமும் அஸ்திரமானவை, தாழ்ந்தவை என்று இதுல நமக்கு அடிக்கொதிப்பு. இங்க இருப்பதற்கே நம்மால முடியாது. சற்று நேரம் பொருந்தி இருக்கலாமான்னா ரொம்ப கீழே கொதிப்பா இருந்தது, சூடா இருந்ததுன்னா கால் வைத்து நிற்க முடியுமா? வெயில் காலம் கோடை காலத்துல அதிகமான வெப்பத்தினாலே அந்த சூட்டை தாங்கி கொண்டு இருக்க முடியாதல்லவா? அந்த மாதிரி எப்போதும் இருக்கும். ஏதோ வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியினுடைய தொடர்பு சம்பந்தமே நமக்கு அவ்வளவு கொதிக்கும், அவ்வளவு தாபத்தை கொடுக்கும். இனி இங்கு இருக்க வேண்டாம், பிறவியே வேண்டாம் என்கிற அளவிற்கு
நமக்கு ஒரு வெறுப்பு வைராக்கியம் வளர்ந்து விடுமாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். மரமறியா எதிபதியை மறவாத வரயோகி. மணவாள மாமுனிகள் வரயோகி, சிறந்த யோகிகளுக்குள்ளே தலைவராய் வரவர முனியாய் திகழ்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மரமறியா எதிபதியை மறவாத வரயோகி. அதர்மம்னா என்னன்னே தெரியாது, அதர்மமே தெரியாதவராய் யதிபதியாக விளங்கக்கூடிகிற சுவாமி ராமானுஷர். தர்மத்தினுடைய உருவு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எப்போதும் நான் அவதரித்து கொண்டே இருக்கிறேன் என்று சாதித்தாரே, அப்படி கண்ணன் ஆச்சாரிய ரூபேன அவதரித்தார். பார்த்தசாரதியாகிற எம்பெருமானே ராமானுஷராக அவதரித்தார் என்றுதான் சம்பிரதாயம். ஆக மரமறியா யதிபதியை, தர்மத்தினுடைய உருவாகவே இருக்கிறார். அதர்மத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் கூட கிடையாது. ஆக அதற்கு எதிர்த்தட்டாய் தர்மமே வடிவானவராக இருக்கக்கூடிய யதிபதியாகிற சுவாமி ராமானுஷரை மறவாத வரயோகி, எப்போதும் உள்ளத்தே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அறமுறையும் முக்கோளும். அப்படிப்பட்ட வரயோகியினுடைய முக்கோல் திருதண்டம், ஆச்சரியமான முக்கோல். அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமேன்னு ஆழ்வார்கள் எல்லோரும் திருவரங்கத்தை அனுபவிக்கும் பொழுது அங்கும் பல சந்நியாசிகள் முத்தல் மூன்று தண்டர் ஒன்னினர், முக்கோல் என்கிற அந்த 3 தண்டத்தை பிடித்து கொண்டு பல ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளும் நிறைந்து காணப்பட்டனர்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதை போல இப்ப திருவரங்கத்திலே கைகளிலே முக்கோலை பிடித்து கொண்டு எப்போதும் அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் மணவாள மாமுனிகள். அறமுறையும் முக்கோலும், தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய முக்கோல் திருதண்டத்தை கையிலே பற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் சாரித்ரோத்தார தண்டம், சதுரநயபதாலங்கிரியா கேதுதண்டம், சத்வித்யா தீபதண்டம், சகலகலிகதா சம்ஹதே காலதண்டம், திரையந்தாலம்பதண்டம், திரிபுவன விஜயச்சத்திர சவ்வர்ணதண்டம், தத்தே ராமானுஜாரிய பிரதிகதகசிரோ வஜ்ரதண்டம் திருதண்டம் என்ன தாட்டி பஞ்சகம்ங்கிற ஆச்சரியமான ஒரு நூலிலே சுவாமி ராமானுஷருடைய திருதண்டத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். சாரித்திரத்தை உத்தரிக்கக்கூடிய திருதண்டம். இந்த சம்சாரத்திலே தர்ம முறைகள் தர்ம அனுஷ்டானங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு காரணமாய் விளங்கக்கூடிய திருதண்டம். இந்த திருதண்டத்தை வைத்துக்கொண்டே தர்மத்தை நிலைநாட்டுகிறாராம் சுவாமி ராமானுஷர். ஆக அறமுறையும் முக்கோலும். அப்படிப்பட்ட ராமானுஷருடைய மறு அவதாரமாகவே மணவாள மாமுனிகள் திகழ்கிறாரா? ஆக மாமுனிகளும் அந்த முக்கோலை ஏந்தி தர்மத்தை நிலைநாட்டுகிறார். அஞ்சலியும் திகழ் திருக்கை திறமறிந்து, கைகளை கூப்பி கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு மணவாள மாமுனிகள் சேவை சாதிக்கிறார். எப்போதும் கையை கூப்பி கொண்டு ராமானுஷரை நினைத்தே நம்முடைய இந்த அஞ்சலி அவருக்கே உரித்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மிதாதி என்று யதிராஜ விம்சதியிலே நம்முடைய அனைத்தும் ராமானுஷருக்குன்னே ஆக வேண்டும். நம்முடைய வாக்கு அவரையே குறித்து ஸ்துதிக்க வேண்டும், மனசு அவரையே தியானிக்க வேண்டும், என்னுடைய கைகள் அவரை குறித்தே வணங்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார் மணவாள மாமுனிகள். ஆகவே அஞ்சலியும் திகழ் திருக்கை திறமறிந்து, அஞ்சலியோடு கூடின ஆச்சரியமான திருக்கைகள், தாமரை போன்ற மென்மையான அந்த திருக்கைகளை கூப்பி கொண்டு ராமானுஷரை எப்போதும் வணங்குகிறார். யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே. எதெல்லாம் நாம கைகளால செய்கிறோமோ அது எல்லா செயல்களும் மணவாள மாமுனிகளுக்கு வந்தனமாக பிரணாமாக ஆக வேண்டும்னு எறும்பியப்பாங்கிற ஆச்சாரியர் ஆசைப்பட்டார். அதை போல இங்க மாமுனிகள் அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் ராமானுஷருக்கு அஞ்சலியாக பிரணாமாக ஆக வேண்டும் என்று எப்போதும் கைகளை கூப்பி கொண்டு திகழ் திருக்கை திறம் அறிந்து தினம் தினமும் சிந்தித்து தேறினபின், இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருக்கை அழகு முக்கோலை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் என்று ராமானுஷரிடத்துல இருக்கக்கூடிய அதே அழகு மணவாள மாமுனிகளிடத்திலும் காணப்படுகிறதே என்று சிந்தித்து தினம் தினமும் சிந்தித்து தேறினபின், எப்போதும் இதனுடைய சிறப்பு இதனுடைய பெருமை இதையே மனசுல நான் சிந்தித்து கொண்டிருப்பதினாலே அறமருகும் இப்புவியில் தர்மத்தினுடைய வாட்டம், தர்மத்தை கெடுப்பதற்குன்னே இந்த பூமியிலே அது எப்போதும் அதற்குன்னே முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்குமா? அப்ப தர்மம் குறைந்து வரக்கூடிய இந்த பூமியில் நமக்கு பற்றில்லாத ஒரு தன்மை ஏற்பட்டு விடுகிறது. இங்கு வெறுப்பு ஏற்பட்டு அடிக்கொதிப்பு ஏற்பட்டு இனி இந்த உடலோடு தொடர்பு வேண்டாம், இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டாம், சீக்கிரம் ராமானுஷர் தம்முடைய திருவடிகளிலே நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து எப்போதும் அவருடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு மேலிடமே தவிர இந்த உலகத்து சுகங்கள்ல நமக்கு மனசு செல்லாதுன்னு சுவாமி இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுடைய உயர்ந்த அந்த ஆச்சரியமான அழகில ஈடுபட்டு நாமும் அவருக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.
ஜீயர் திருவடிகளே சரணம்.